வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திரைவம்சம் நிகழ்ச்சியில் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற வாழை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தோட ஆரம்பத்தில் ஒரு 2 சின்ன பசங்களை காட்டுறாங்க. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற 2 சின்ன பசங்க காட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, சனி ஞாயிறு ஆனாலே அவங்க வீட்டில் அவங்கள விருப்பம் இல்லாமல் கூட்டிகிட்டு போய் இந்த காய் வெட்டி லோடு ஏற்றுறதுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. காய் வெட்டி லோடு ஏற்றுறதுனா சும்மா மரத்துலேருந்து வெட்டி எடுத்து உடனே லாரியில் போடுறது கிடையாது. அது காடு ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அங்கேருந்து காயை வெட்டி 2 வாழைத்தாரை தலையில் வச்சு ஒரு 2 கிலோமீட்டர் லொங்குன்னு காடு மேடு எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் வண்டியில் ஏற்றுறது, இந்த வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இது பெரியவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற ஒரு வேலை. ஆனால் இந்த சின்ன பசங்க வேறு வழி இல்லாமல் குடும்ப கஷ்டத்துக்காக போய் கஷ்டப்பட்டு இதை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இந்த 2 பசங்களுக்கும் சனி ஞாயிறு ஆனாலே ஐயோ காய் வெட்ட போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சனி ஞாயிறும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சமயத்தில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோவான அந்த சின்ன பையன் காய் வெட்ட போகாமல் ஸ்கூலுக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு டான்ஸ் ஆடுறதுக்காக பேர் கொடுத்துருப்பான். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக போயிடுவான். அப்படி போகிறப்ப அவங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு அசம்பாவிதம் நடந்துடும். அது என்ன அசம்பாவிதம், அது அவனோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிச்சிச்சு, அது படம் பார்க்குற நம்மளை எந்த அளவுக்கு பாதிச்சிச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மித்த கதை. இந்த படத்தோட பெரிய ஒரு பிரச்சனையே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் ஒரு சின்ன வழி நிறைஞ்ச கதையை எடுத்து 2.25 மணி நேரம் அதை சொல்ல முயற்சி பண்ணது தான் இந்த படத்தோட பெரிய பிரச்சனையாக போச்சு. இந்த கதையை 1 மணி நேரத்தில் சொல்லியிருந்தா அதோட இம்பேக்ட் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இவங்க 2.25 மணி நேரத்துக்காக இடையில இந்த சின்ன பையன் ஒரு டீச்சர் மேலே ஒரு மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது முடித்தா இந்த சின்ன பையனோட அக்கா வேறு ஒருத்தர் லவ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இந்த லவ் சீன்ஸு, இந்த ஸ்கூல் சீன்ஸு, இதெல்லாம் இந்த படத்துக்கு எந்த வகையில் உதவுச்சு அப்படின்றது தெரியல. இந்த படத்தில் நேராக கதையை சொல்லணும் அப்படின்னா 1 மணி நேரத்தில் சொல்லி கிளைமேக்ஸையும் முடிச்சிடலாம். ஆனால் 2.25 மணி நேரம் சொல்கிறதுக்காக இவங்க இந்த சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு சீனும் நிறையா ஸ்லோ மோஷன் வருது. எங்கெங்கே ஸ்லோ மோஷன் வருதோ கிளைமேக்ஸில் வர ஸ்லோ மோஷனை தவிர மீதி எல்லா ஸ்லோ மோஷனுமே தேட்டர் ஆடியன்ஸை கொஞ்சம் சலிப்பேற்றுது, ஒரு சலிப்படைய செய்யுது அப்படின்னே சொல்லலாம். மித்தபடி இந்த படம் நிச்சயமாக நல்ல படமாக தான் இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரியேறும் பெருமாள் எடுத்ததுக்கப்புறம் மாரி செல்வராஜ் கிட்ட ஒரு இன்டர்வியூவில் அந்த ஆங்கர் கேட்பார், எப்படி சார் நீங்கள் இவ்வளோ வலி நிறைஞ்ச படத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேட்பார். அதுக்கு மாரி செல்வராஜ், என் வாழ்க்கையில் இதை விட வலி நிறைஞ்ச ஒரு பகுதி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அது என்ன சார் அப்படின்னு கேட்டப்ப, என் வாழ்க்கையில் ஒரே நாளில் என் கூட பிறந்த அக்கா, எங்கள் ஊருக்காரங்க 19 பேர் ஒரே நாளில் இறந்துருவாங்க, அதான் என் வாழ்க்கையிலே வலி நிறைஞ்ச ஒரு நாள் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதை கேட்டு அந்த இன்டர்வியூ மட்டும் இல்லை, அந்த இன்டர்வியூவை பார்த்தா நம்மளும் ஷாக் ஆயிடுவோம். இந்த படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடித்த அந்த 2 பசங்களை சொல்லணும். ஒருத்தர் கமல் ஃபேனாகவும் ஒருத்தர் ரஜினி ஃபேனாகவும் நடிச்சிருக்கான். ரொம்ப அதை பற்றி டீப்பாக போகலனா கூட அப்படி மேம்போக்கா சில நல்ல சீன்கள்லாம் அவங்க 2 பேர்த்துக்கிட்ட வருது. 2வது பாசிட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், இந்த படத்தில் அவங்க அந்த வாழ்வியலை காட்டின விஷயம். நம்ம சாதாரணமாக கடந்து போயிடலாம் இந்த வாழ்வியலை, ஆனால் அப்படி நம்ம கடக்கக்கூடாதுன்றதுக்காக அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத காட்டுறதுக்காக அவங்க ரொம்பவே பாடுபட்டிருக்காங்க. அந்த வாழையை தூக்கிட்டு போகும்போது நமக்கே ஒரு வழி வர மாதிரி, எப்படா இந்த பையன் தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். மற்ற நடிகர்கள் இந்த படத்தில் நடித்தவங்க, அதுக்கப்புறம் இந்த படத்தோட கதை, இது எல்லாமே இந்த படத்துக்கு பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த படத்தில் நெகட்டிவ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லோ ஸ்க்ரீன் ப்ளே. அதாவது ஒரு சீனில் இவங்க வாழை வெட்ட போகிறத காட்டுவாங்க. இன்னொரு சீனில் அந்த சின்ன பையன் வாழை வெட்ட போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறத காட்டுவாங்க. இன்னொரு சீனில் அந்த பையனுக்கும் அந்த டீச்சருக்குமான அந்த ஒரு சீனை காட்டுவாங்க. இந்த 3 சீன் தான் படத்தில் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்குது. அது மக்களுக்கு கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்துது. இருந்தாலும் இந்த கிளைமேக்ஸுக்காகவே இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப அழுத்த திருத்தமான கிளைமேக்ஸு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கிளைமேக்ஸ் காட்சிக்கு அவங்க அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், அதை இன்னும் கொஞ்சம் ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் இம்பேக்ட்ஃபுல்லாக காமிச்சிருக்கலாம். படத்தில் பாடல்கள் எதுவுமே பரியேறும் பெருமாள் அளவுக்கு ரொம்ப ரசிக்க முடியாது, இல்லை ஓரளவுக்கு கேட்குற மாதிரி தான் இருக்குது. அது 2வது நெகட்டிவாக போச்சு. மித்தபடி இந்த படத்தில் வேறு எந்த நெகட்டிவும் இல்லை. கண்டிப்பாக இந்த படம் அந்த கிளைமேக்ஸுக்காகவும், அதுக்கப்புறம் அவங்க அந்த வாழையை சுமக்கிற அந்த வழியை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் ஒரு தடவை போய் பார்க்கலாம். எந்த தப்பும் இல்லை. நன்றி.